ஸோ இந்த பர்டிகுலர் கேஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த பர்டிகுலர் கேஸை நாங்கள் ஆக்சுவலாக வந்து லாஸ்ட் இயர் ஏப்ரல் மந்தில் ஒரு பர்சனுக்கு நாங்கள் ஹேண்டில் பண்ணோம். அந்த பர்சன் வந்து சாஃப்ட்வேர் கன்சல்டன்ட்டு, துபாயில் சாஃப்ட்வேர் கன்சல்டண்ட்டாக இருக்கார். ஓகே, ஸோ ஹீ லெஃப்ட் இந்தியா, துபாய்க்கு போயிட்டார். எப்போது 15th June 2024 கிளம்பிட்டார். அதுக்கப்புறம் டிசம்பரில் வந்து ஒரு 10 நாள் தான் வந்திருக்காரு இந்தியாவுக்கு. 10 நாள் தான் வந்திருக்காரு. 220 நாள் 220 days வந்து அவுட் சைட் இந்தியாவில் தான் இருந்திருக்காரு. ஓகே, அவுட் சைட் இந்தியா தான் இருந்திருக்காரு. நான் ஃபினான்ஷியல் இயரை மாற்றிருக்கேன் 2023-24, சரிங்களா? ஸோ கரண்ட் எக்ஸாம்பிளுக்காக. ஸோ 220 days வந்து அவுட் சைட் இந்தியாவில் இருந்திருக்காரு. இதுதான் சினாரியோ. இந்த சினாரியோவில் ஸோ என்ன பார்க்கணும் அப்படின்னா 2 கண்டிஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும் ஃபார் தி பர்பஸ் ஆஃப் டிட்டர்மைனிங் ரெசிடென்சியல் ஸ்டேட்டஸ். ஸோ இந்த ஸ்டேட்டஸ் டெஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் இன் இந்தியாவில் 182 days ஆர் மோர். ஸோ 182 அதுக்கு மேலே நாட்கள் இருந்திருந்தார் அப்படின்னா அவர் ரெசிடென்ட்டு. இந்த பர்டிகுலர் கேஸில் பார்த்தீங்கன்னா 145 நாள் தான் இருந்திருக்காரு. ஸோ டைரெக்டாகவே இவர் அந்த டெஸ்ட்டு சாட்டிஸ்ஃபைட் ஆகலை. ஸோ செகண்ட் டெஸ்ட் நம்ம போக வேண்டிய அவசியம் கிடையாது. சில கண்டிஷன்ஸ் இருக்குது, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது. அது உங்களோட கேஸில் எப்படி வந்து நீங்கள் யூஸ் பண்ணணுங்கிறத யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மேபி நீங்கள் போயிட்டு வந்திருக்கலாம். ஸோ மேபி நீங்கள் லாஸ்ட் 4 வருஷம் இங்கே இருந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்குது. இந்த பர்டிகுலர் கேஸில் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டு ஃபெயிலியர் ஆகணுனால செகண்ட் டெஸ்ட்டு பார்க்க தேவையில்லை. ஸோ இந்த பர்டிகுலர் பர்சன் நான் ரெசிடென்ட். ஓகே, ஏன் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, நீங்கள் ரெசிடென்ட் அப்படின்னா உங்களுக்கு குளோபல் இன்கம் டேக்ஸபிள். நீங்கள் இந்தியாவில் ஏர்ன் பண்ணாலும், துபாயில் ஏர்ன் பண்ணாலும், உலகத்தில் எங்கே ஏர்ன் பண்ணாலுமே இந்தியாவில் நீங்கள் டேக்ஸ் பே பண்ணணும். ஆனால் நான் ரெசிடென்ட்டை பொறுத்தவரையும் 2 தான் டேக்ஸபிள் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட்டு இந்தியாவில் நீங்கள் ரிசீவ் பண்ணியிருக்கணும். ஏதாவது ஒரு இன்கம், ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டல் இன்கமாக இருக்கலாம், ஏதாவது கேபிட்டல் கெயின் உங்களுக்கு அக்ரூவ் ஆகிருக்கலாம், இன்ட்ரெஸ்ட்டு இங்கே நீங்கள் ரிசீவ் பண்ணியிருக்கலாம் பேங்க்கில். ஸோ அது டேக்ஸபிள். ரிசீவ் பண்ணது, ஏர்ன் பண்ணது, ரிசீவ் அண்ட் ஏர்ன் அது மட்டும்தான் என்ஆர்ஐக்கு டேக்ஸபிள். ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் இந்த என்ஆர்ஐ ஸ்டேட்டஸ் நான் ரெசிடென்ட் ஸ்டேட்டஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 2 பர்டிகுலர் கேஸில் நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். மேபி இது உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் எங்கேயாவது உங்களுக்கு யூஸ் ஆகலாம். அதை வந்து உங்களுக்கு தெரிஞ்ச பர்சன்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மேபி உங்களுக்கு ஏதாவது சின்ன டவுட்ஸ் இருக்குது, கிளாரிஃபிகேஷன் வேணும் ரிகார்டிங் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ், இல்லைனா என்ஆர்ஓ இன்ட்ரெஸ்ட்டு, என்ஆர்இ இன்ட்ரெஸ்ட்டு, மேபி வேறு ஏதாவது கேபிட்டல் கெயின் ஏதாவது வாங்கியிருக்காங்க, டிஃப்ரெண்ட் கண்ட்ரியில் வாங்கி இங்கே சேல் பண்ணியிருக்காங்க, இல்லை இங்கே பேமெண்ட் ரிசீவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து என்னோடய லைவ் கமெண்ட்டில் போடுங்க. நெக்ஸ்ட்டு செஷன் எடுக்கும்போது நான் அது உங்களுக்கு லைவாக உங்களுக்கு ஒரு இது மாதிரி நான் காமிக்கிறேன், சரிங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் கேஸில் பார்த்தீங்கன்னா இன்கம் ஃப்ரம் சேலரி, ஸோ இந்தியன் ரெசிடென்ட்டுக்கு ஆல்வேஸ் டேக்ஸபிள், இவங்களுக்கு நாட் அப்ளிகபிள். ரெண்டல் இன்கம், அதாவது ரெண்டல் இன்கம் இந்தியன் ப்ராப்பர்ட்டியில், இந்தியாவில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிலேருந்து ரெண்டல் இன்கம் வருது. ஸோ ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 2 பேர்த்துக்குமே அலௌடு, ரெசிடென்ட்டுக்கும் அலௌடு, நான் ரெசிடென்ட்டுக்கும் அலௌடு. ஸோ இதுதான் நெட் ரெண்டல் இன்கம். ஓகே, ஸோ இந்தியாவில் ஏர்ன் பண்ணுற எஃப்டி இன்ட்ரெஸ்ட்டு, ஸோ இந்தியாவில் தான் ஏர்ன் பண்ணுறாங்க. ரெசிடென்ட்டுக்கு ஆல்வேஸ் டேக்ஸபிள், நான் ரெசிடென்ட்டுக்கு டேக்ஸபிள், பிகாஸ் இங்கே தான் ஏர்ன் பண்ணுறாரு, இங்கே தான் ரிசீவ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் என்ஆர்இ அக்கௌண்ட், ஸோ இது வந்து ரெசிடென்ட்டுக்கு அப்ளிகபிள் கிடையாது, நான் ரெசிடென்ட்டுக்கு எக்ஸாம்ட். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் இன்கம் அவர் ஃபாரின் கரன்சியில் தான் வச்சிருக்காரு. ஸோ என்ஆர்இ அக்கௌண்ட்டில் தான் எல்லாம் பண்ணியிருக்காரு. அதுலேருந்து வர அக்ரூ ஆகிற இன்ட்ரெஸ்ட் எல்லாமே எக்ஸாம்டட். ஸோ இதை டோட்டலாக ஆட் பண்ணிங்கன்னா கிராஸ் டோட்டல் இன்கம் 10,68,000 ஃபார் ரெசிடென்ட் இண்டிவிஜுவல், 5,68,000 ஃபார் என்ஆர்ஐ இண்டிவிஜுவல். ஸோ ஏடிசி டிடக்ஷன் பார்த்தீங்கன்னா 1,50,000 ஃபார் ரெசிடென்ட் இண்டிவிஜுவல். இவர் எல்ஐசி, பிபிஎஃப், நார்மல் எல்லாமே இருக்கும் இல்லையா, அந்த பேசிக் கண்டிஷன் ஒரு 15 to 20 டிடக்ஷன்ஸ் இருக்குது இந்த செக்ஷனில் ஏடிசியில், அதெல்லாம் கிளைம் பண்ணிக்கலாம். பட் இவங்க பார்க்கும்போது என்ஆர்ஐ ஒன்லி எல்ஐசி மட்டும்தான், பிபிஎஃப் அவங்களுக்கு கிடையாது, எடுக்க முடியாது, சரிங்களா? ஸோ 80D டிடக்ஷன் வந்து 2 பேருமே கிளைம் பண்ணிக்கலாம், ப்ரொவைடர் சின்ன கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ டோட்டல் டிடக்ஷன் 175 ஃபார் ரெசிடென்ட் இண்டிவிஜுவல், 105 ஃபார் நான் ரெசிடென்ட் இண்டிவிஜுவல். ஸோ நெட் டேக்ஸபிள் இன்கம் 8,93,000, இங்கே 2,35,000. ஸோ ஓல்டு ரெஜிம் நம்ம கால்குலேட் பண்ணும்போது 893 டேக்ஸபிள். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிலோ பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்டு, இவங்க ஃபைல் பண்ணலனாலும் ஓகே. ஏன்னா டேக்ஸபிள் வந்து இவங்களோட இன்கம் வந்து 2,50,000 கீழே தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில். ஆனால் ஃபைல் பண்ணாங்க அப்படின்னா ரீஃபண்ட் எடுத்துக்கலாம், கிளைம் பண்ணலாம்.
பிகாஸ் 30,000 அவங்களுக்கு வந்து எஃப்டியில் இன்ட்ரெஸ்ட் டிடெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீஃபண்ட் கிளைம் பண்ணிக்கலாம். பட் இங்கே வந்து இவங்களுக்கு ரிபேட் அவைலபிள் ஒன்லி ஃபார் இண்டிவிஜுவல், ரெசிடென்ட் இண்டிவிஜுவலுக்கு தான் அவைலபிள். இவங்களுக்கு வந்து ரிபேட் கிடையாது நான் ரெசிடென்ட்டுக்கு. ஸோ ஃபைனல் டேக்ஸ் பேபிள் இவ்வளோ. ஸோ இதில் என்ன பார்க்கணும் அப்படின்னா, என்னென்ன இன்கம்லாம் டேக்ஸபிள் இன் இந்தியா ஃபார் என்ஆர்ஐக்கு. ஸோ அதுக்கு தான் இந்த ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ரொம்ப முக்கியம் என்ஆர்ஐக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் எஃப்டிலேருந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் பண்ணுறாங்க அப்படின்னா 2 பேர் அவங்களுக்கும் டேக்ஸபிள், இவங்களுக்கும் டேக்ஸபிள். ரெண்டல் இன்கம் இவங்களுக்கும் டேக்ஸபிள். பட் சேலரி ரிசீவ்ட் இன் அப்ராடு, சப்போஸ் அந்த பர்டிகுலர் என்ஆர்ஐ சேலரி வந்து துபாயில் வாங்குறாரு அப்படின்னா அவர் இங்கே ரிசீவ் பண்ணல, இங்கே ஏர்ன் பண்ணல, ஸோ டேக்ஸபிள் கிடையாது. ஸோ கேபிட்டல் கெயின்ஸ் ஃப்ரம் இந்தியன் ஷேர், இந்தியாவில் ஏதாவது ஒரு கம்பெனியில் ஷேர் வாங்கியிருக்காரு, ஸோ இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி வாங்கியிருக்காரு அப்படின்னா, ஏன்னா இந்தியாவில் தான் ஏர்ன் பண்ணுறாரு, இந்தியாவில் தான் ரிசீவ் பண்ணுறாரு, ஸோ டேக்ஸபிள் இன் இந்தியா. ஸோ மியூச்சுவல் ஃபண்டு, ஃபாரின் மியூச்சுவல் ஃபண்டு அங்கேருந்து கெயின் பண்ணுறாரு, சப்போஸ் சோர்ஸ் வந்து அப்ராடில் இருக்கணும், சோர்ஸ் இந்தியாவில் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் டேக்ஸபிள். இந்த சுச்சுவேஷனில் நாட் டேக்ஸபிள். ஸோ இதில் யூனிக்கான பாயிண்ட்ஸ் நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் கேஸில் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து ஒவ்வொரு வருஷமும் செக் பண்ணணும், ஒவ்வொரு வருஷமும் சேஞ்ச் ஆகும். செகண்டு, டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட் பெனிஃபிட் இருக்கு இல்லையா, எப்போ அப்ளை ஆகும் அப்படின்னா 2 கண்ட்ரிலையுமே நீங்கள் எத்தனை கண்ட்ரியில் சோர்ஸ் உங்களுக்கு இருக்கோ அந்த கண்ட்ரியில் நீங்கள் டேக்ஸ் பே பண்ணியிருக்கணும், இந்தியாவிலையும் நீங்கள் டேக்ஸ் பே பண்ணியிருக்கணும். அப்போ தான் வந்து டிடிஏவை நீங்கள் பெனிஃபிட் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அடுத்து செல்லிங் ப்ராப்பர்ட்டி இன் இந்தியா. ஸோ இந்த பர்டிகுலர் பர்சன் என்ஆர்ஐ வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை செல் பண்ணுறாங்க அப்படின்னா டிடிஎஸ் இம்ப்ளிகேஷன், கேபிட்டல் கெயின் இம்ப்ளிகேஷன் இருக்குது, அதை நீங்கள் டேக் கேர் பண்ணிக்கணும். ஸோ சப்போஸ் ரிட்டர்ன் ஆகிட்டார், என்ஆர்ஐ வந்து இந்தியாவுக்கு ரிட்டர்ன் வந்துட்டார் அப்படின்னா திரும்பியும் அந்த டெஸ்ட்டை நம்ம வந்து ரீகால்குலேஷன் பண்ணி அப்ளை பண்ணணும். ஸோ என்ஆர்ஓ அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு தெரியும் இந்தியாவில் இருக்கிறது, ஸோ அது ஆல்வேஸ் டேக்ஸபிள். என்ஆர்ஐயில் இருந்து இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அப்படின்னா ஆல்வேஸ் எக்ஸம்ப்ட். ஸோ இதில் வந்து மேபி உங்களுக்கு சின்ன சின்ன கிளாரிஃபிகேஷன் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கலாம், இந்த விஷயம் இந்த கேசஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ மேபி இது ITR 2 தான் நம்ம யூஸ் பண்ணணும். ITR 2ல் என்ன இன்கம் இருக்குது உங்களுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டல் இன்கம் இருக்கா, ஸோ வேறு ஏதாவது அதர் சோர்சஸ் இருக்கா, ஸோ அதுக்கு லோவர் டிடக்ஷனுக்கு ஏதாவது நான் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணலாமா, ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கேசஸ் ஏதாவது நீங்கள் ஃபேஸ் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் இந்த பர்டிகுலர் கிளிப்பை நாங்கள் லாஸ்ட் இயர் ஃபேஸ் பண்ண கேஸோட சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி உங்களுக்காக நான் டெலிவர் பண்ணுறேன். மேபி ஏதாவது உங்களுக்கு இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருந்துச்சு, தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எனக்கு லைவில் பின் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த லைவ் செஷனில் உங்களுக்கு அழகாக ப்ராப்பராக வித் எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு சொல்கிறேன்.